காங்கிரஸ் 500 கோடி தான் வச்சிருக்காங்க, 1000 கோடி அரசாங்கம் கவர்மெண்ட்டையே கொள்ளடிச்சு மக்களையே கொள்ளடிச்சு உழவையில போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சார் கூட தான் கம்பேர் பண்றாங்க, ஸ்டாலின் சார் கூட தான் கம்பேர் பண்றாங்க. அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? கொள்கையே. அண்ணாமலை ஒரு சில இடத்துல எல்லாம் பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஒரு எல்லாத்துக்கும் கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும். ஸோ இஃப் தமிழ்நாடு வாண்ட் சி சம்மன் நியூன்னா கம்பேரிட்டிவ்லி இவர் கேப்டனை விட இவருக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்தில் நம்ம எம்ஜிஆருக்கு ரசிகர் மூலியமாக நம்ம ஒரு பட்டாளத்தையே வச்சிருந்தவர். ஆமாம், மற்றபடியாக பார்த்தோன்னா தமிழகமே சிறுபான்மை மக்களையும் அடிக்கிறான், உதைக்கிறான். பாரதிய ஜனதா எப்படி ஓட்டு போடுவான்? கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் ஓட்டு போடுவானா? அவன் வெட்டான், குற்றம் அடைந்தவன், நாரியம் இல்லாத. ப்ரோ, இப்போ நான் ஒரு சில தலைவர்களோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஸோ நீங்கள் இதில் இவங்களை யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தராக நான் காட்டுறேன், நீங்கள் சொல்லணும். சூஸ் பண்ணுறீங்கன்னா யார் ஜெயிப்பாங்களா? ஜெயிப்பாங்கன்னு அந்த மாதிரி இல்லை, உங்களோட ஃபேவரட்ஸாக கூட அது இருக்கலாம். நாட்டில் இவங்க தான் ஜெயிக்கணும்னு இல்லை, யுவர் ஃபேவரட்ஸ் அது இருக்கலாம். ஸ்டாலின் சார் தான் ஜெயிப்பாங்க. இதுக்கு விஜய் பதில் சொல்லிட்டாரு, நாங்கள் 2 பேர் தான் இதுன்னு. ஓகே, உங்களோட ஃபேவரட்? ஓகே, நான் ஸ்டாலின் சார் தான் சொல்லுவேன். எதனால ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பெரியார் பர்த்டே வந்தது. இவர் பொலிட்டிஷியனுக்கு வந்துட்டோன்னு தான் ஓகே இன்னைக்கு பெரியார் பர்த்டேன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாரு. பெரியார் பர்த்டே எப்போ வருஷமா இருக்கு. அவர் சினிமாவில் இருக்கும் போதும் அந்த பர்த்டே அவர் கொண்டாடி தான் இருந்தாங்க. பட் ஆனால் சினிமாவில் இருக்கும் போதுலாம் அவர் அதை பெருசாக பின் பாயிண்ட் பண்ணல. ரேண்டமாக அவர் பொலிட்டிஷியன் போயிட்டோன்னே அவர் பர்த்டே பின் பாயிண்ட். ஸோ அதை டூலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ அதாவது நாங்கள் கூட யார் வேணால் கொண்டாடலாம் பெரியார் பர்த்டே. பட் ஆனால் அவர் பொலிட்டிஷியன் ஆகிட்டோன்னு தான் போய் மாலை போடுறதோ செலை வைக்கிறதோ அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் அது அதாவது சினிமாவில் இருக்கும்போது கூட அது பண்ணியிருக்கலாம்ல. இஃப் அவர் ரொம்ப அவரோட இது அப்ரோச் பண்ணுறாரு, அவரோட பேஸ்லாம் அப்ரோச் பண்ணுறாருன்னா சினிமாவில் இருக்கும்போதே பண்ணிடலாம்ல. ஆனால் அவர் ஒரு இதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. அதனால ஸ்டாலின். காங்கிரஸ் 500 கோடி தான் வச்சிருக்காங்க, 1000 கோடி அரசாங்கம் கவர்மெண்ட்டையே கொள்ளடிச்சு மக்களையே கொள்ளடிச்சு உழவையில போட்டிருக்காங்க. இந்த ராஸ்கல் நியாயக்காரன் பரவாயில்ல, நாட்டுக்கு உழைக்கக்கூடிய மனுஷன். திருவாளம் பரவாயில்ல, ஆனால் அந்த ஆளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இவர் நியாயமாக நடக்கக்கூடிய அப்பாவை விட கெட்டிக்காரரு. ஆமாம், இவர் ராகுல் காந்தி பரம்பரையில் ரொம்ப கெட்டிக்காரன் தான். இவனுடைய பேச்சு எடுபடலை மக்கள்கிட்ட. நல்லா பேசினாருன்னா நாட்டில் சூச்சமாயிடும். ஆனால் இவருக்கு ஓட்டு விழுவ மாட்டேங்குது. ஓட்டு போடுற சிறுபான்மை மக்களையும் அடிக்கிறான், உதைக்கிறான். பாரதிய ஜனதா எப்படி ஓட்டு போடுவான்? கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் ஓட்டு போடுவானா? அவன் வெட்டான், குற்றம் அடைந்தவன், நாகரிகம் இல்லாதவன். வட இந்தியாக்காரன் பூரா படிக்காதவன், நாகரிகம் இல்லாதவன், ஒரு மயிர் இல்லை. மற்றவெல்லாம் கேடி விட்டுருங்க. டிபிஎஸ்ஸா தலைவர் தான் ப்ரோ. இன்னும் இவர் வரல, ஆனால் வருவார் நம்பிக்கை இருக்கு சார். இவங்க இடத்துல ஆனால் யாரு? இவர் தான் ப்ரோ. விஜய் சார் தான். மோடிஜியா? விஜய் சார். விஜய்னா அவர் நிரூபிக்கவே இல்லையே. அவர் நம்ம எப்படி அதுக்குள்ள இப்பதான் 1 வருஷம் குழந்தை. அவர் குழந்தையோட கொண்டு அவர் டான். அவர் எத்தனை வருஷமா இருக்காரு, சிஎம் இருந்து பிஎம் இருக்கிற அவரோட ஒப்பிடுறீங்களே, ஒப்பிடே தப்பு. எல்லாரும் கம்பேர் தானே பண்றாங்க. இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இவரு ஆக்டிங்ல வேணா இவரை வேணா சொல்லலாம், அவரை விட இவரை சாய்ஸ் பண்ணலாம். அரசியல்ல அவர் தானே. எம்ஜிஆர் சார் கூட தான் கம்பேர் பண்றாங்க, ஸ்டாலின் சார் கூட தான் கம்பேர் பண்றாங்க. இங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? கொள்கையே தெளிவில்லாம சொல்றாரு. திராவிடம் தமிழ் தேசியம் 2 ஒண்ணுங்கிறாரு. கரெக்டா? இவரை போய் ஆக்டிங்ல வேணா இவரை நம்பர் 1 சொல்லலாம். இவரோட கம்பேர் பண்ணும்போது அரசியல்ல ஒரு குழந்தைய தாத்தா கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸ்டாலின் சார் மோடிஜியா? மோடி. ஓகே, எதனால சார்? அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆயிருக்கு. ஒரு பாலிடிக்ஸுங்கிற ஒரு இது வேற ஆங்கிள் நம்ம பார்க்கணும். அதனால ஸோ அந்த நிறைய விஷயங்களை நிறைய சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. அதனால மோடிஜியா ராகுல் காந்தியா? ராகுல் காந்தி. எதனால ராகுல் காந்தி சார்? இல்லை, நல்ல ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வரணும்னு வெளியே வராரு. நான் வர முடியல. கண்டிப்பாக எனக்குன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சார், ஸ்டாலின் சார் அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. உங்களோட ஃபேவரட்ஸ்? இல்லை, 2மே நல்லா தான் இருக்குது, எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்ப பிடிச்சது யாரு? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது ராகுல் காந்தியா இல்லை இவராக பார்க்கும்போது மேலே இடத்துல ராகுல் காந்தி, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஸ்டாலின். அதான் ஒருத்தர்னா உங்களோட ஃபேவரட் சொல்லுங்க. எப்படி சொல்கிறது, இந்த 2த்துக்கும் கரெக்டாக நிற்கிறீங்க. சரி, ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சாரா சீமான் சார்? ஐயோ, இதுவும் டஃப்பாக தான் குடிக்கிறீங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ பேச்சு வார்த்தையில் பார்த்தோன்னா நம்ம சீமான் சார் நல்லா தான் இருக்கார். நல்லா வரணும், அவரும் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் அவரும் வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ ராகுல் காந்தியா சீமான் சார்ன்னு பார்க்கும்போது சீமான் சார். ஓகே,
சீமான் சாரா எடப்பாடி பழனிசாமி? சீமான் சார். சீமான் சார் எதனால? சீமான் சார். ஏதாவது அதான் அவருடைய திட்டங்கள் நிறைய பண்ணணும், வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு. அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே. சீமான் சாரா திருமாவளவன் சார்? இதுவும் டஃப்பாக தான் இருக்குது. திருமாவளவன் சார். திருமாவளவன் சார் எதனால திருமாவளவன் சார்? கொஞ்சம் பேச்சாளர், நல்லாவும் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு பொது வழியான வழியில் போகணும்னு நினைக்கிறாரு. அதனால திருமாவளவன் சார். திருமாவளவன் சாரா அன்புமணி ராமதாஸ்? திருமாவளவன் சார் தான். எதனால? ஏன்னா அந்த ஸ்பீச்சுக்கு அந்த பொது ஒரு பணிக்காகவும் ஒரு ஜாதி மனப்பண்பை இல்லாமல் ஒரு பண்ணணும்னு நினைக்க ஒரு ஆள். அதனால திருமாவளவன். மோடிஜியா ஸ்டாலின் சார்? ஸ்டாலின். ஸ்டாலின் சார் எதனால? எதனாலனாக்கா இது வந்து பெரியார் மண், பெரியார், அண்ணா, கலைஞர். அதாவது இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா மத அரசாங்கமாக இருக்குது சென்ட்ரலில். தமிழ்நாட்டுக்கு தம்புடி கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேங்களா? ஆமாம். இந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி கவர்மெண்ட் மட்டும் 6 கோடி பேர்த்த ஒரு தலைவர் காப்பாற்றிட்டு இருக்காருனாக்கா அது உண்மையிலே பெரிய விஷயம் தம்பி. அதனால ஆமாம். ஸ்டாலின் சாரா விஜய் சார்? அதாவது ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு தளபதி ரொம்ப பிடிக்கும். சமுதாய பணின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் சார் தான் பிடிக்கும். அதனால இப்போ ஸ்டாலின் சார் இப்போ இது வந்தாச்சு, ஃபியூச்சர்ல இந்த அடுத்த வருஷத்துல இந்த கூட்டணியே தொடரணும்னு நினைக்கிறேன். டிஎம்கேல வேற கூட்டணி யார் கூடயாவது சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணியே தொடர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்களா இல்ல திருமாவளவன் அவர்களா? எனக்கு இவரை தெரியும், ஸோ நான் இவரை சொல்லுவேன். திருமாவளவன் அவர்களா? மேபி என்ன ரீசன் ஏதாவது இருக்குமா? ஏன்னா எனக்கு இவரை தெரியாது, ஓகே. இவரை தெரியும். ஸோ அதனால அதனால மேபி இந்த ரெண்டு பேருக்கு டிஃபரன்சியேஷன்னா நான் எனக்கு தெரிஞ்சது அதான். Okay. எனக்கு ஸோ அன்புமணி ராமதாஸ். எதனால? ஸோ அவரோட இது வந்து எல்லாருக்குமே தெரியும். 108 வந்து வந்தது காரணமே அவர் தான் ஆக்சுவலி. இந்தியன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மினிஸ்டராக இருந்தார். ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ இஸ் அன் டாட்டர், ஸோ இல் பி ஹேவிங் சம் நாலேஜ் அபவுட் பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ வெல் அஸ் லைக் பப்ளிக் சைட்லேருந்து அவர் நாலேஜ் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் ஹிம். எனக்கு 2 சாய்ஸுமே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லையா, ஏன்னா 2 பேருமே ரொம்ப காலமாக இருக்காங்க, ஒன்றும் ஷைன் பண்ணலையே. அதனால வேண்டாம். ஆமாம், 2 பேருமே 40 வருஷத்தை தாண்டி இருக்காங்க, ஒன்றும் ஷைன் பண்ணல. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி அப்ப மொத்தமாவே மாற்றிடும். மோடிஜியா விஜய் சாரா? விஜய் சார். எதனால விஜய் சார்? நான் சின்ன வயசுலேருந்து ஃபேனு. அதனால விஜய் சார். ஓகே. விஜய் சாரா ராகுல் காந்தியா? பாலிடிக்ஸில் கேட்குறீங்கன்னா பாலிடிக்ஸ். அதாவது எப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்காங்களா இவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ராகுல் காந்தி சொல்லுவேன். புதுசாக வந்திருக்காங்க, நான் விஜய் சார் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே. விஜய் சாரா சீமான் சார்? இல்லை, எப்பவுமே விஜய் தான். விஜய் தான். யார் வந்தாலும் விஜய் சார் தான். சீமான் சாரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ அவங்க ப்ராப்ளமாக இருக்காங்க. அப்பவுமே விஜய் தான். விஜய் சார் தான். ஓகே. விஜய் சாரா எடப்பாடி பழனிசாமி சார்? விஜய் சார் தான். ஓகே. விஜய் சாரா அண்ணாமலை சார்? அண்ணாமலை ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிடிக்காதுன்னா விஜய் தான். கன்ஃபார்மாக விஜய் தான். ரெண்டு வந்து விஜய் தான். விஜய். சரி சார், இப்போ விஜய் சார் வந்து ஃபியூச்சரில் இப்போ கட்சியெல்லாம் வந்தாச்சு, 1 இயரில் எலெக்ஷன் வருது, யார் கூட அலையன்ஸ் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இத்தனை பேர் காட்டினாங்க கூட்டணி வச்சா. இல்லை கூட்டணிலாம் வைக்க முடியாது ப்ரோ. எப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு பாலிடிக்ஸில் டீம் வச்சுருக்காங்க. நீங்கள் யாரோட இவங்க வந்து சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க. இப்போ அவங்க இதில் இருக்கிறவங்க சினி ஃபீல்ட்லேருந்து பின்னாடி வந்திருப்பாங்களே தவிர இப்போ யாரும் இல்லைல்ல. இப்போ ஸ்டாலினே ஒரு டைமில் சினி ஃபீல்டில் இருந்தவங்க தான். இப்போ அவங்களாம் இல்லை ஃபுல் பாலிடிக்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்தாங்கன்னா எதுவுமே இருக்காது. பாலிடிக்ஸ் கூட்டணியே தேவையில்லை. கூட்டணியே தேவை. ஸ்டாண்டர்டாக வரலாம். அதனாலே வரலாம். அவங்க ஜெயிக்கிறாங்க தோத்தாலே ஸ்டாண்டர்டாக இருந்தாலே போதும். ஏன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் இருக்கிற தனியாக. ராகுல் காந்தி சாரா விஜய் சார்? இது ஆக்சுவலி திஸ் மேன் ஹஸ் சம்திங் டு லைக் டூ ஃபார் இது ஸ்டேட் பாலிடிக்ஸ். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் கோ ஃபார் விஜய் சார். யா, வில் கோ ஃபார் விஜய் சார். யா. எதனால விஜய் சார் மேபி? ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எலெக்ஷன்ஸோ இல்லை பாஸ்ட் பொலிட்டிக்கல் இதுவோ பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே இருக்கும், ஏடிஎம்கே இருக்கும். ஸோ இஃப் தமிழ்நாடு வாண்ட் சி சம்மன் நியூன்னா வில் பி டெஃபினெட்லி கோயிங் ஃபார் ஹிம். ஏன்னா கமல் சார் வந்தார், கமல் சாருக்கு வந்து அவ்வளோ பெரிய இது கிடைக்கல. ஆமாம். மேபி இவருக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இவர் கேப்டனை விட இவருக்கு ஜாஸ்தியாக வரதுனால ஐ ஜஸ்ட் கோ ஃபார் ஹிம். யூ வில் ஜஸ்ட் கோ ஃபார் ஹிம். எக்ஸாக்ட்லி. பட் இப்போ நான் நிறைய பேர் காட்டினேன், இவங்களோட டிவிக்கோட இவங்க அலையன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னா யார் சூஸ் பண்ணுவாங்க? மேபி காங்கிரஸோட வரதுக்கு வாய்ப்பே இல்லை, பிஜேபியோடய வராது. இஸ் அ ஸ்டாண்ட் லோன் ஆக்சுவலி. ஆமாம், இஸ் அ லைக் ஃபேஸ் ஆஃப் எவ்ரி ஒன். ஓகே. ஸோ அதனால அவரே தனியாக நிற்கலாம். மோடிஜியா ராகுல் காந்தி? மோடி. எதனால ஏதாவது காரணங்கள் இருக்கா? சீரியஸாக இப்போ வந்து எதனாலன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 தடவை வந்தாச்சு. இதுக்கு நல்லா பண்ணுற காட்டி தானே வராங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கம் நிறையா எல்லாத்தையுமே வந்து பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டையும் கேப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லது பண்ணுறாங்க காட்டி தானே எல்லாரும் அக்செப்டன்ஸ். மோடிஜி சாரா அண்ணாமலை அவர்களா? ஆப்வியஸாக ஒரே கட்சி, பட் உங்களுக்கு ஃபேவரட் யார்? மோடிஜி அவர்கள். ஓகே. இப்போ இதுதான் காரணம் இருக்கணும்ல, ஒரே கட்சி தான் இருந்தாலும் ஒரு காரணம். அண்ணாமலை வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் வந்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு எகென்ஸ்டா பேசுறது வந்து
தவிர்த்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பேசினா பெட்டராக இருக்கும். அதே சமயம் இன்னொருத்தர் குறை சொல்கிறத கம்மி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணலை. எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணல. ஊழலை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்த சரி, இன்னொருத்தர் தப்புன்னு பேசிட்டு இருந்தா நீங்கள் எப்போ நல்லவங்கிறது எப்போ நிரூபிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? ஸோ அவர் என்ன பண்ண போகிறானுங்கிறது சொல்லணும்ல. மோடிஜி அவர்களா விஜய் அவர்களா? மோடி அவர்களா? இது இப்போ ஒரு பெரிய பேச்சு பொருளா போகுது இல்ல, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு கட்சிக்கு வந்திருக்காரு இருக்காரு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஃபர்ஸ்ட் உங்க மீடியாவை சந்திக்கிட்டோம். ஓகே, இன்னும் மீடியா மீட் பண்ணல. ஸோ இன்னும் அரசியலுக்கு இப்போ புதுசு அவரு. இப்போ லாஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கிறப்போ விஜயகாந்த் வந்தாப்புல. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜயகாந்த் தான் போட்டோம். பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜயகாந்த் நிறையா அவங்களோட சொசைட்டிக்கு நிறையா பண்ணியிருக்காரு. அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நிறையா பண்ணியிருக்காரு. நிறையா ரீவேம்ப் பண்ணி நிறையா அந்த சங்கத்தையெல்லாம் தூக்கி லாஸ்ட்ல இருந்தது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அது மாதிரி நம்ம பார்ப்போம் அப்படின்னாக்கா விஜய் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் வந்திருக்காரு. ஒரு லாஸ்ட்டு ஒன் இயர் முன்னாடி தான் வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் இது பண்ணாரு. ஸோ அதுதான் இப்போதான் இது ஆரம்பம் தான். ஸோ எடுத்துனையுமே வந்து தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. மோடிஜி சார், ஸ்டாலின் வச்சுருவாங்க. ஸ்டாலின் சார் எங்க தலைவருக்கு போட்டியா இருக்காரு. தலைவருக்கு போட்டியா இருக்காரு. ஓகே, ஸ்டாலின் சாரா இல்ல அண்ணாமலை சாரா? ஸ்டாலின் ஏன் ப்ரோ அண்ணாமலை ஏன் எதனால அந்த ஒரு கருத்து இப்போ தோணல அப்படின்னு? ப்ரோ இப்போ போட்டினா இவங்க 2 பேர் தானே, எங்களுக்கும் இவங்களுக்கு தானே போட்டியா இருக்கு. எங்களுக்கும் உங்களுக்குன்னா யாருன்னு பேரை சொல்லுங்க. டிஎம்கேக்கும் டிவி கேக்கும். ஓ, அதான் அண்ணா வந்து இதுல சொன்னதை சொல்றீங்க. சரி, ஸ்டாலின் சாரா தளபதி தான் ப்ரோ. தளபதி தான். என்ன திடீர்னு இவ்வளவு ஒரு வேவ் ப்ரோ? தளபதி தான் ப்ரோ உயிர். தளபதி அப்ப கண்டிப்பா தளபதி ஜெயிச்சிருவாரு ப்ரோ. டிவிகே டிஎம்கேனா ஃபைட் இருக்கும். ஆமாங்க ப்ரோ, கண்டிப்பா. சரி, ஓகே, இப்போ இத்தனை பேர் காமிச்சோம்ல, டிவிகேவோட எந்த ஒரு கட்சி கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்? டிஎம்கே பிக் பண்ணா என்ன சொல்லுவீங்க? எதிர சொல்லலாம் டிஎம்கே இபிஎஸ் ப்ரோ. இவங்க 2 பேர் வந்தா நல்லா இருக்கும் கூட்டணியா வந்தா. ப்ரோ இது தமிழ்நாட்டு கட்சினா இவரு, இல்லனா ராகுல் காந்தி ப்ரோ. காங்கிரஸ் இல்லனா காங்கிரஸ்னா இவரு. ஏடிஎம்கே தான். திருமாவளவன் சாரா சீமான் சார்? சீமான் சார். சீமான் சார். எதனால சீமான் சார்? இந்த காலத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப பொலிட்டிக்கலா இல்லாம ட்ரெண்டியா இருக்கிறதும் ஓரளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் விரும்புவாங்க. ஸோ நான் சீமான் சாரை சூஸ் பண்ணுவேன். சீமான் சாரா ராகுல் காந்தி? ஐயோ, 2 பேரும் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. சீமான் சார் போவேன். சீமான் சார் எதனால? அதே ரீசன் தான், குரல் கொடுப்பாரு. எந்த இஷ்யூனாலும் ஃபர்ஸ்ட் குரல் இவர் தான். எனக்கு அந்த டாபிக் தெரிஞ்சோ இல்லையோ, ஆனா குரல் இவர் இங்க இருந்து வரும். அதனால ஓகே. சீமான் சாரா அண்ணாமலை சார்? இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி. நான் இதுக்குமே சீமான் தான் போவேன். எனக்கு நான் எல்லாத்துக்கும் சீமான் போறேன். நான் சீமானோட பிக் ஃபேன் இல்லை. பட் ஆனால் அவருக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்ற அவர் பார்க்க மாட்டார். பட் ஆனால் அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவார். அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மூலமா அந்த டெம்ப்ளேட் அதெல்லாம் நிறையவே கிடைக்கும். அவர் நிறையவே கொடுப்பாரு. அதனால சீமான் சாரா ஸ்டாலின் சார்? ஸ்டாலின் சார் தான் சொல்லுவேன் இந்த விஷயத்துல. ஸ்டாலின். ஓகே, எதனால? ஸ்டாலின் வந்து நான் வந்து அவர் பையன் அப்படின்னு இல்லாம ஓரளவுக்கு அவருக்கு அரசியல் இருக்கு. எதுக்கு குரல் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து அவர் மைண்ட்ல வச்சுப்பாரு. பட் எல்லாரும் ஒரே இதுதான். பட் ஆனால் இவர் ஓகே இதுக்கு தான் நான் குரல் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு நாலேஜோட அவேர்னஸோட வந்து பேசுவாரு. அதனால இவரும் கூட ஒரு மீம் மெட்டீரியல் தான். தளபதி தாங்க. தளபதி தானா? தளபதி தான், வேற எதுவுமே பண்ண முடியாது. தமிழகத்துல அடுத்தது தளபதி தான் வர மாதிரி இருக்கு. தளபதி தான். எதனால இப்போ ஸ்ட்ராங்கா தளபதி தாங்கிறீங்க? மக்களோட இப்போ எம்ஜிஆர் இருந்த காலத்துல நம்ம எம்ஜிஆருக்கு ரசிகர் மூலியமா நம்ம ஒரு பட்டாளத்தையே வச்சிருந்தவர். ஆமா. அடுத்தபடியா பார்த்தோம்னா தமிழகமே தளபதி தான். இப்போ எங்க போனாலும் தளபதி தான். தளபதி தான். இத்தனை பேர் காட்டினாங்க. டிவிகே வந்து யார் கூட அலையன்ஸ் வச்சா நல்லா இருக்கும், கூட்டணி இவங்களோட வச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு? விசிகா கூட வச்சா நல்லா இருக்கும். விசிகா கூட வச்சா நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அந்த கூட்டணி, ஏன்னா மக்கள் தொகை அதிகப்படியா இருக்கிறது பார்த்தோம்னா விசிகா தான். அதுக்கு இதுக்கும் வைக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் அதுதான் இருக்கும். நல்லா இருக்கும்.